ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 1 கிலோ பாஸ்மதி ரைஸில் எப்படி நம்ம சிக்கன் போட்டு பிரியாணி எப்படி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா ஆயில் விட்டுட்டு கிராம்பு பட்டை எல்லாம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா ஒரு 4 வெங்காயம், 1 கேஜிக்கு ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ப்ரௌன் கலரில் வர்றது மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா நான் ஒரு 3 டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். போட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம இலக்கி கொடுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூனு இஞ்சி போட்டு அதையும் நம்ம நல்லா இலக்கி கொடுக்கலாம். இப்போ இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 6-7 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா தக்காளி போட்டிருக்கிறேன். தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக தயிர் விட்டுக்கோங்க. தயிர் விட்டு இந்த மாதிரி நல்லா இலக்கி கொடுக்கலாம். இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா நான் 1.25 கேஜியில் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த சிக்கனை நம்ம ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த மசாலாவில் போட்டு இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கோங்க. இலக்கி கொடுத்துட்டு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கிறேன். தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம் வேகுது. அந்த சமயத்தில் அந்த பக்கத்தில் சூடு தண்ணி நம்ம கொஞ்சமாக கொதிக்க வச்சுக்கலாம். அந்த சூடு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியில் ஊற்றி அரிசி அப்படியே மூடி வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் இங்கே பாருங்கள், கறி நமக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த அரிசி இதை வெந்திருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 1/4 பங்கு வந்ததுக்கப்புறமா அரிசி அதில் தட்டிக்கோங்க. தட்டிட்டு இந்த மாதிரி நல்லா இலக்கி கொடுக்கலாம். இலக்கி கொடுத்துட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இலக்கிட்டு சிம்மில் போட்டுக்கோங்க. சிம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு மூடி எடுத்து இந்த மாதிரி இலக்கி கொடுத்துட்டு நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போட்டுட்டு இலக்கி பாருங்கள், சூப்பராக பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.